ஹாய் காய்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸு 4th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். 4வது வகுப்பு. சரிங்களா? இதில் என்ன சொல்லி தரப்போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பேக் செயின் ஸ்டிச்சு தான் வந்துட்டு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். முன்னாடி இருக்க கிளாஸ்லேயே வந்து சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு நம்ம முற்றிலுமாக ஃப்ரீயாக எடுக்கிற கிளாஸ் தான். நம்ம ஆன்லைன் வழி வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் உங்கள் கூடயே இருந்து நாங்கள் கைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ கிளாஸ் உள்ள போயிடலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் எப்பயும் போல் நாட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து வெளியே எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பெரிய செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு முன்னாடி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், பெரிய செயின் ஸ்டிச் ஒன்று போட்டிருக்கேன்னா அதுக்கு முன்னாடி குட்டி செயின் ஸ்டிச் ஒன்று வரும் பாருங்கள். இப்போது பெரிய செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி குட்டி செயின் ஸ்டிச் போட்டு அது லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அதே போல் தான் அப்படியே பேக் கொண்டு போயிட்டு மறுபடியும் அதே நெருக்க குத்தி மறுபடியும் எடுக்கணும் பாருங்கள். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அந்த நடுவில் வந்து ஒரு லூப்பு, அதாவது ஒரு நாட்டு, ஓகேங்களா, நாட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு வந்து டைரெக்டாக பார்க்கும்போது அந்த ஸ்டிச்சு ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள். குத்திருக்கேன், எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் சின்ன செயின் போட்டுட்டு அப்படியே நீடலை திருப்பி நடுவில் வந்து குத்திருக்கேன். குத்திட்டு மறுபடியும் ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு, அதுக்கு முன்னாடி குட்டி செயின் ஸ்டிச்சு, அப்படியே பேக் கொண்டு போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச்சு. ஓகேங்களா? இப்போது பாருங்கள், பெரிய செயின் ஸ்டிச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு, அப்படியே பேக் கொண்டு போயிட்டு நடுவில் குத்தி திருப்பினா ஒரு லாக் ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப அழகாக புரியும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் வந்துட்டு நான் சில்க் த்ரெட்டே இன்றைக்கி வந்து எடுத்து சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் தான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா வந்து சில்க் த்ரெட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா. ஓகேங்களா? பாருங்கள், நான் ஃபஸ்ட்டில் இருந்தே சொல்லித்தரேன். உங்களுக்கு பார்த்தா ரொம்ப அழகாக தெரியும் பாருங்கள். அது நடுவில் ஒரு நாட்டு மாதிரி விழுந்திருக்கா, அது பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். கேமராவில் தெரியுதான்னு தெரியல, நான் மறுபடியுமே ஒரு தடவை வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இப்போ வந்து லாக் போட போகிறேன். லாக் போட்டுட்டு பெரிய செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு, அப்படியே பேக் கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச்சு. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக குத்துறேன்னு பாருங்கள். குத்தியாச்சு, எடுத்து திருப்பி மறுபடியும் சின்னதாக குத்திட்டு எடுத்து திருப்பி மறுபடியும் ஒரு லாக்கு. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இதுதான் பேக் செயின் ஸ்டிச்சு. சீரியஸாக சொல்கிறேன், இந்த ஸ்டிச்சை வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதுவுமே நீங்கள் சுடிதாருக்கு இந்த கையெல்லாம் வருது இல்லையா, அந்த கையோட பார்டரில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப அழகாக போட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்துட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களை மாதிரி இருக்க நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிறவங்களும் பண்ணிப்பாங்க. என்ன மாதிரி ஒரு சின்ன யூடியூபருக்கு உங்களோட பெரிய ஆதரவை வந்து கொடுங்க. ஒவ்வொருத்தரும் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்புமே என்னை இன்னுமே அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போயிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லித்தர அளவு வந்துட்டு மாற்றோம். அதனால் எங்களை உற்சாகப்படுத்துறதுக்காகவாவது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை வந்து ஆதரிங்க. பாருங்கள், அதே போல் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணினா நடுவில் சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு புரியாமல் கூட போக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், சின்னதாக லாக் எடுத்துகிட்டு இப்போது ஒரு சுற்றி அந்த கீழே இருக்கு இல்லையா, அந்த கயிற்றுல வந்துட்டு அந்த மாட்டி இப்போ என் விரலோட பக்கம் திருப்பணும். திருப்பிட்டு கயிறை அழுத்தி பிடிச்சா நாட்டை அழகாக விழுந்துடும். ஓகேங்களா? பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து குத்திக்கிட்டோம், எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு
ஒரு நீட்டாக ஓகேங்களா ஒரு செயின் ஸ்டிச், குட்டி செயின் ஸ்டிச், அப்படியே திருப்பி கொண்டு போயிட்டு ஒரு லாக்கு, அதுக்கு நடுவுலையே வந்துட்டு ஒரு லாக்கு. இப்போ பாருங்கள் மறுபடியும் இதுதான். இது பார்க்கும்போது உங்களுக்கு சீரியஸாகவே ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள். இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிடிச்ச ஷேப்பு, உங்களுக்கு என்ன ஷேப் தோணுதோ, உங்கள் மைண்டில் வந்து என்ன ஷேப் இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் அழகாக இதில் வந்து கொண்டு வாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த பேக் செயின் ஸ்டிச் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த செயின் ஸ்டிச்சை வந்து இந்த மாதிரி ஷேப்லாம் வந்து நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.